योगाध्यात्मिकः पुंसां मतो निःश्रेयसायते मे अत्यन्तो परतरीयत्र दुःखस्य च सुखस्य च तमिमं ते प्रवक्ष्यामि यमवोचं पुराणघे ऋषीणां श्रोतुकामानां योगं सर्वाङ्गनैपुणं चेतः खल्वस्य बन्धाय मुक्तये चात्मनो मतं गुणेषु सक्तं बन्धाय रतं वा पुंसि मुक्तये ज्ञानवैराग्ययुक्तेन भक्तियुक्तेन चात्मना परिपश्यदुरासीनं प्रकृतिं च हतोजसं न युज्यमानया भक्त्या भगवती अखिलात्मनि सदृशोऽस्ति शिवः पन्था योगिनां ब्रह्मसिद्धये प्रसङ्गमजरं पाशम् आत्मनः कवयो विदुः स एव साधुषु कृतः मोक्षद्वारमपावृतं तितिक्षवः कारुणिकाः सुहृदः सर्वदेहिनाम् अजातशत्रवः शान्ताः साधवः साधुभूषणाः मय्यनन्येन भावेन भक्तिं कुर्वन्ति ये दृढां मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजनबान्धवाः मदाश्रयाः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापाः नैतान्मद्गतचेतसः तयेते साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः संगस्तेषु अथते प्रार्थ्यः संगदोषहराहिते ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதார வைபவங்களை முழுமையாக சொல்லக்கூடிய பாகவத மகாபுராணத்தில் கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் பகவான் கபில வாசுதேவராக அவதாரம் பண்ணின சரித்திரம் திருத்தீய ஸ்கந்தத்தில் சொல்லப்படுகிறது. பகவானுடைய அவதாரங்களில் மிகவும் ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிக்கக்கூடியதான அவதாரம் இது. பொதுவாக பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். பகவான்கிட்ட ஐஸ்வர்யம், ஞானம், ஸ்ரீ, யசஸ்ஸு, வீரியம், புகழ் இதெல்லாம் முழுமையாக இருந்தால் பகவான் அப்படின்னு அர்த்தம். இது அகலாததாக இருக்கணும். ஐஸ்வர்யஷ்ட சமக்ரஷ்டன்னு அதை ஆரம்பிக்கும் போதே குறைபாடு இல்லாததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவதாரங்களில் நாம் கவனித்தோம்னா சில அவதாரங்கள் சிலதை மட்டும் மிகவும் வெளிப்படுத்தினதாக இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும். வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த அவதாரத்தில் சரித்திரம் இருக்காது. இப்போ வியாசாவதாரம்னு சொன்னால் வியாசர் வீரியத்தை என்னத்தை வெளிப்படுத்தியிருப்பார், யாரோட சண்டை போட்டிருப்பார், பராக்கிரமத்தை எங்கே காமிச்சிருப்பார். அப்போ பராக்கிரமம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது வெளிப்படலை. இந்த சொல்லப்பட்ட 6 குணங்களும் முழுமையாக வெளிப்பட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனால் கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம்னு சொல்கிறோம். ஞானாவதாரம்னு ஞானத்தை முழுமையாக வெளிப்படுத்தின அவதாரங்களில் வியாசாவதாரம், ஹயக்ரீவாவதாரம், இப்போ நான் சொல்கிறேன் கபிலாவதாரம், இதெல்லாம் ஜடபரதர் அது ரிஷபதேவராக அவதாரம் பண்ணினது. இதெல்லாம் ஞானத்தை முழுமையாக வெளிப்படுத்தினது. அதில் கபிலாவதாரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இதுதான் அப்படின்னு ஒரு வழியை குறிப்பிட்டு காமிக்காதபடிக்கு நம்ம சாஸ்திரத்தில் எதெல்லாம் ஞானத்தை அடைவதற்கு வழியோ அதெல்லாம் முழுமையாக சொல்லிட்டார். சில பேர்கள் பின்னாடி வந்தவர்கள் கபிலருடைய மதம் அப்படிங்கிறது சாங்கிய மதம்னு சொல்லுவாள். சாங்கியம் அப்படின்னு ஒரு மதம். இப்போ உள்ள மதங்கள்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் பெரிய நாம்கே வாஸ்தே தான், பேருக்கு தான் மதம். இது முழுஷா தத்துவங்களை ஆராய்ந்து சித்தாந்தத்தை ஏற்படுத்தின மதங்கள் கிடையாது. பௌத்த மதம், ஜெயின மதம்,
பிராச்சீனமா சில மதங்கள்லாம் இந்த தத்துவங்களையே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்ப அவரவர்கள் ஒன்னொன்னு சித்தாந்தத்தை சொல்லும்போது அந்த மதம் அப்படின்னு பேர் சொன்னாலே இதுதான் சித்தாந்தமான விஷயம்னு புரிஞ்சு போயிடும். இப்ப ஆதிசங்கரருடைய மதம் என்ன? அத்வைதம். ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம், அத்வைதம். ராமானுஜருடைய மதம் என்ன? விசிஷ்டாத்வைத்தம். மத்வாச்சாரியாளுடைய மதம் என்ன? துவைத்தம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வைதீகத்துக்குள்ள வரது. சில மதங்கள் வைதீகத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கும். பௌத்த மதம், ஜெயின மதங்கள்லாம் அவ வைதீகத்தையும் எடுத்துக்கிறா, ரிஜெக்டும் பண்றா. அஹிம்சை அப்படிங்கக்கூடிய ஆத்ம குணத்தை எடுத்துக்கிறா, பிரம்மம் அப்படிங்கிற தத்துவத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறா, சூன்யம் காரணம் அப்படின்னு சொல்லிவிடுறா. ஜெயின மதமும் அப்படிதான். இந்த சாங்கிய மதம் அப்படிங்கிறது சர்வகாரண வஸ்துவாக பிரகிருதியை சொல்றது. இந்த உலகத்துக்கு எது, முத நாளே இதெல்லாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும் பாரு. உலகத்துக்கு எது காரணம் அப்படிங்கிறத இயற்கை தான் காரணம் அப்படின்னு சொல்றது. பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றார்கள்? இந்த கபிலர் தான் அதை சொன்னார்னு. ஆச்சாரியால் அதை அந்யஸ்மாத் கபிலாதுன்னே பிரித்து காமிக்கிறார். இவர் இல்லை, அவர் வேற ஒரு மகரிஷி. ஏன்னா காலம் இருக்கு பாருங்க, ரொம்ப நீண்டது. அதை நிர்தாரணம் பண்ணி சொல்லக்கூடிய சக்தி திவ்ய ஞானம் உள்ள மகரிஷிகளுக்கோ அவதார புருஷர்களுக்கோ தான் உண்டே தவிர ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏகதேசம் தான் சொல்ல முடியும். இப்ப இஸ்லாமியர்கள் படையெடுக்கும் போது இன்ன நடந்தது அப்படின்னு நீங்க சொல்றதுல எத்தனை அளவு பிரசன்ட் உண்மை? அதை நேர பார்த்தவ யாரு? நாம யாருமே நேர பார்க்கல. ஒரு அனுமானத்தின் பேர்ல தான் நாம் அதை சொல்றோம். சில கல்வெட்டுகளை வச்சுன்னு சொல்றோம். கல்வெட்டை எழுதினவனும் என்ன மனோபுத்தியோடு எழுதினான்னு யாருக்கு தெரியும்? அவன் உண்மையை திரிச்சிருக்கலாமோ? இப்ப பெரிய ஆபத்து என்ன தெரியுமோ உலகத்துல? திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், பொய்யையே ஒருத்தன் சொன்னான்னா இவன் பொய் சொல்றான்னு ஒதுக்கிடலாம். இந்த பிரச்சனை அது இல்லை. பாதி உண்மையை சொல்லி பாதி பொய்யை சொல்றது. அப்ப நமக்கு குழப்பம் வந்துடும். இவன் உண்மையை சொல்றானா பொய்யை சொல்றானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். இப்ப நடக்கிற பிரச்சாரம் முழுக்கே அப்படிதான், பாதி உண்மை பாதி பொய். இது பொய்யை விட ஆபத்தானது. அதனால நாம் எக்காரணம் கொண்டும் முழுமையாக அதை நம்ப முடியாது. அதனால் நமக்கு பிரமாணம் முழுக்க ரிஷிகள் சாஸ்திரங்கள் தான் பிரமாணம். என்ன காரணம்? இவர்களை மட்டும் எப்படி பிரமாணமாக எடுத்துக்க முடியும்னா, இவர்களுக்கு சுயநலம் கிடையாது. இவர்கள் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கணக்கு பண்ணியோ, குறிப்பிட்ட மக்களுக்காகவோ, இல்லை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பிடிவாதமாக பிடிச்சுட்டோ அவர்கள் பேசல. நமக்கு எது ஹிதமோ அதை சொல்லிட்டு போயிருக்கா. நமக்குன்னா உலகம் உள்ள பரியந்தம் மனித சமூகம் உண்டோனும். மனித சமூகத்துக்கு எதெல்லாம் ஹிதமானதோ அவைகளெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகள். இந்த கபிலருடைய உபதேசம் அப்படிங்கிறது பாகவதம் தான் அழகாக காமிக்கிறது. அது என்ன மார்க்கம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லிடுறா. இதுல நீ எதுல போறையோ அதுல போலாம்ங்கிறா. மேலேயே சொல்ல போறார், மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம் அப்படிங்கிறார். உன்னுடைய மனசானது சாஸ்திரம் சொன்ன பாதையில எதுல பிடிச்சிருக்கோ அந்த பாதையில போடணும். ஆனா சாஸ்திரம் சொன்ன பாதையா இருக்கணும். சாஸ்திரம் சொல்லாத பாதையில போகக்கூடாது. இந்த ரோடு இந்த ஊருக்கு போகும் அப்படின்னு போர்டு இருக்கு, நாம போறோம். திருச்சிக்கு போறோம்னா ஒரு ரோட்ல போறோம். திருச்சிக்கு போறதுக்கு 5-6 வழி இருக்கலாம். அது உங்க இஷ்டம், எந்த வழியை சூஸ் பண்றீங்கிறது உங்க இஷ்டம். ஆனா திருச்சி போற பாதையில போனா தானே திருச்சி வரும். திருச்சி போகாத பாதையில போனா திருச்சி எப்படி வரும்? ஒரு விஷயம், ஏற்கனவே நாம திருச்சியை பார்த்துருக்கோம், திருச்சிக்கு பேருக்கோம், நமக்கு பழக்கம் உண்டு, அந்த பாதையும் நமக்கு பழக்கம் உண்டு. அப்படின்னாலுமே புதுசா அந்த ஊருக்கு நாம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போறதில்லை. எல்லாரும் போன பாதையில தான் போறோம். புதுசா ஒரு பாதையை செலக்ட் பண்ணியா திருச்சி போறோம்? நாம இல்லையே. ஏற்கனவே எல்லாரும் எந்த பாதையில போயிருக்காலும் அந்த பாதையில தான் போறோம். ஒரு தெரிஞ்ச ஊருக்கு, பார்த்த ஊருக்கு எல்லாரும் போன வழியில தான் போகணும்னு சொன்னா தெரியாத பகவத் விஷயத்துல புதுசா ஒன்று தேர்ந்தெடுக்கலாமா?
தேர்ந்தெடுத்தா இப்போ அதை அடைய முடியுமா? அது அதனால் அதை ரீச் பண்ணவே முடியாது. ஏன் பல பாதைகள் இருக்குன்னா, யதா ருச்சி யதா அதிகாரம். யாருக்கு எதில் ருச்சி இருக்கோ, யாருக்கு எதில் சக்தி இருக்கோ, அவர்கள் அந்த பாதையில் பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு. கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் விவாகம் நடந்து 1000 வருஷம் பணிவிட பண்ணினால் தேவஹூதி கர்தமருக்கு. கர்தமரும் பேசல, தேவஹூதியும் பேசல. பணிவிட தான் நித்தியப்படி ஸ்நானம் பண்ணி, ஆசிரமங்கள்லாம் சுத்தம் பண்ணி, ஔபாசனம் அக்னிஹோத்திரம் முதலிய அக்னிகளை ரட்சிச்சு, தேவதா ஆராதனம் பண்ணி, கர்தமர் யோகீஸ்வரர். அதனால் பல நாள் தியானத்தில் இருப்பார். உட்காந்துட்டார்னா மணிக்கணக்கிலையும் தியானம் இருக்கும், நாட்கணக்கிலையும் இருக்கும், மாசக்கணக்கிலையும் இருக்கும். அது எத்தனை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா தியானத்தை பொறுத்த பரியந்தம் இப்போ நாமெல்லாம் பொதுவாக சொல்கிறோமோன்னு ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணணும், 5 நிமிஷம் தியானம் பண்ணணும், 1 மணி நேரம் தியானம் பண்ணணும். இதெல்லாம் ஆரம்ப நிலை, அபியாச நிலை தான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணுறோம்னு நமக்கே தெரியாது. கண்ணை மூடி உட்காந்து எழுந்துட்டா 10 மணி நேரம் ஆகியிருக்கும். 10 மணி நேரம் நமக்கு வாழ்க்கையில் கழிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் மாதிரி கூட இருக்காது. அது கண்ணை மூடி திறந்தா மாதிரி இருக்கும் அது. அதனால் அதுக்கு காலம் சொல்ல முடியாது. இவர் எப்போ கண்ணை முழிச்சுக்கிறாரோ அப்போ ஸ்நானம் பண்ணி இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு, தேவஹூதி ஆகாரம் வச்சிருப்பார், அதை சாப்பிட்டுட்டு பழையபடி தியானத்தில் உட்காந்துருவார். இது இவருடைய நிஷ்டை. சில நாளைக்கு முழிச்சுட்டே இருப்பார், அனுஷ்டானங்கள் பண்ணுவார், ஆனால் பேச்சு கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த 1000 வருஷம் இப்படியாக ஒரு நாளைக்கு அவர் நிஷ்டை கலைஞ்சு இருக்கிற சமயத்தில் அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறார் தேவஹூதி. எப்போதும் எதிர்த்தாப்புல வந்தே நிற்க மாட்டாள், அவள் பாட்டுக்கு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பார். இன்னைக்கு எதிர்த்தாப்புல நிற்கிறாள்னு உடனே இப்படி நிமிர்ந்து பார்க்கிறார் கர்தமர். கல்யாணத்தன்னைக்கு தான் அவளை ஒத்து பார்த்தது, அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறார். கல்யாணத்தன்னைக்கு அவள் ராஜகுமாரி, அப்படி ஒரு சௌந்தரியத்தோட லட்சணத்தோட இருந்தவள் இன்னைக்கு உடம்பெல்லாம் இழைச்சி போய் மெலிஞ்சு போய், தலையெல்லாம் அப்படியே ஜடமாறி போய், அழுக்கடைஞ்ச வஸ்திரத்தை கட்டிண்டு கண்ணங்கள்லாம் ஒட்டி கண்ணெல்லாம் உள்ளே போய் அப்படியே ஒரு ஒடிசலாக இருக்காள். அவளை பார்த்த உடனே கர்தமருக்கே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. என்னம்மான்னு கேட்டாள். உடனே அவள் பேச முடியாமல் தன்னுடைய கால் கட்டவரலால் பூமியில் எப்படின்னு பண்ணினாள். இப்படி நிமிர்ந்து பார்த்து குனிஞ்சு பார்த்துட்டு, உன் சித்தத்தில் காமம் இருக்கும்னு கேட்டார். அதுக்கு அவள் சொன்னார், இது காமம் இல்லை, ஒரு ஸ்திரீயோட சுபாவம் இது. ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறவள் தாயா ஆகணும்னு ஆசைப்படுவேன், அதை நான் இன்னும் அடையலை. அப்போ தான் அது முழுமையானது ஸ்திரீ தர்மங்கிறது. அதை நான் அடையணும்னு விரும்புகிறேன் அப்படின்ன உடனே, துஷ்டோகமத்ய தவ மானவி மானதாயா சிஸ்ரூஷயா பரமயா பரயா ச பக்தியா. மாணவின்னு கூப்பிட்டா. அவவே தேவஹூதி. மாணவின்னா மனு பெண்ணுன்னு அர்த்தம். சிஸ்ரூஷையா பரமயா பரயாச்ச பக்தியா துஷ்டோகம்னா, உன்னுடைய பரபக்தியோட நீ செய்யப்பட்ட சிஸ்ரூஷருக்கே அதனால் நான் ரொம்ப திருப்தியை அடைஞ்சேன். ஒரு ராஜாவுக்கு புத்திரியாக பிறந்து ஒரு பிச்சைக்காரனான எனக்கு நீ பணிவிட பண்ணினது ஆச்சரியம். இது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது குடும்பத்துக்கு சாதகமாக இருக்கணும். ரொம்ப பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணினா லைஃப் ஸ்டைல் ஒத்து வராதுன்னு நினச்சின்னு சாதாரண இடத்துல நாம் கல்யாணம் பண்ணினா அந்த பொண்களை என்ன பாடுபடுத்துறது? யோஜனை பண்ணுவோம். பிறக்கிறதவே பெருசாக பணக்காரத்தில் பிறந்த மாதிரி நினைப்பேன். நான் தோஷமாக சொல்லலை, யாருடைய மனோபாவம் நிமிஷமாக மாறி போயிடும். குஜேல சரித்திரத்தில் உள்ள ஒரு சாரமே என்னன்னா, வாழ்க்கை மாறலாம், நாம் மாறக்கூடாதுங்கிறது தான். வாழ்க்கை மாறலாம். ஒரு சமயம் ஏழையாக இருப்போம், ஒரு சமயம் பணக்காரனாக இருப்போம், ஒரு சமயம் படிக்காதவனாக இருப்போம், ஒரு சமயம் படித்தவனாக இருப்போம், ஒரு சமயம் ஆரோக்கியத்தோடு இருப்போம், ஒரு சமயம் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்போம், ஒரு சமயம் பெரிய பதவியில் இருப்போம், ஒரு சமயம் பதவி இல்லாமல் இருப்போம். இது மாற்றம் உள்ளது தான். அது மாறும், நாம் மாறக்கூடாது.
நம்மளுடைய ஆத்ம குணங்கள் மாறவே கூடாது, நம்மளுடைய அனுஷ்டானங்கள் மாறவே கூடாது, நம்மளுடைய தர்மங்கள் மாறவே கூடாது. இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. நீ அப்படி இருந்து எனக்கு சிஸ்ரூஷ பண்ணத்தில் நான் பரம திருப்தி அடைஞ்சேன். கண்ணை மூடி கண்ணை திறந்தார், ஒரு புஷ்பக விமானம் வந்தது. பிந்து சரஸ்னு ஒரு தீர்த்தம், அதில் இறங்கி 2 பேரும் ஸ்நானம் பண்ணினா யௌவன சரீரத்தை அடைஞ்சார்கள். அந்த விமானத்தில் சகல வசதிகளோடு கூடின அந்த விமானத்தில் 100 வருஷம் விபஜ்ய நவதாத்மானம்னு சரீரத்தை 9 பகுதியாக யோகீஸ்வரரோன இவர் 9ஆக பிரிச்சுண்டு அவளை திருப்திப்படுத்தினார். அந்த 100 வருஷ சுகமானது எது போல இருக்கும் இருந்தது அப்படின்னா, வருஷபூகான் முகூர்த்தவதுன்னா 1 மணி நேரம் போல இருந்தது. 100 வருஷம் அனுபவித்த சுகம் 1 மணி நேரம் போல இருந்ததுன்னா அந்த சுகம் எப்படி இருந்திருக்கணும்? 9 பெண் குழந்தைகள் பிறந்தது. அனசூய முதலிய 9 பெண் குழந்தைகள் பிறந்தது. 100 வருஷம் முடிஞ்ச உடனே விமானம் எங்கே கிளம்பினதோ அங்கே வந்து இறக்கி, நான் சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன்னா. இது ஆச்சரியம். ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் சௌக்கியத்தை அனுபவித்து அதில் மக்னமாயிட்டான், மூழ்கி போயிட்டான்னா, வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்து கீழே இறங்கினாலும் மனசு அப்படியே இருக்கும். மனசு அதே நிலையிலேயே இருக்கும், அதுலேருந்து இறங்கவே இறங்காது, இறக்கிக்கவே முடியாது. நாம் முன்னாடி சாதாரணமாக தானே இருந்தோம்னு நினச்சி பார்க்கவே தோணாது. அதனால தான் மனசை மாற்றிக்கவே கூடாதுங்கிறது. நான் எந்த சௌக்கியம் வந்தாலும் தரையில் படுத்தாலும் தூக்கம் வரணும். எனக்கு படுக்கையில் படுத்தால் தான் தூக்கம் வரும், ஏசி இருந்தால் தான் தூக்கம் வரும், இப்படி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். இதெல்லாமே ஒரு பந்தம். இது நம்மளை நாமே சிரமப்படுத்திக்கிற விஷயம். இருந்தால் அனுபவிக்கலாம், இல்லைன்னா அதை பற்றின ஒரு கேர் கிடையாது. இவர் வந்து யோகீஸ்வரர் 100 வருஷ சௌக்கியத்தை ஒட்டாமல் அனுபவித்தார். அதனுடைய அடையாளம் தான் இறங்கின உடனே தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். வைராக்கியத்தோட சந்நியாசம்னு சொல்ல. அப்போ தேவஹூதி சொன்னால், மகாபுருஷரானவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், 1000 வருஷம் பேசாமையே இருந்து சிஸ்ரூஷையிலேயே போயிடுது, 100 வருஷம் சிற்றின்பத்தில் போயிடுது, 9 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், என்னுடைய ஆத்ம லாபத்துக்குன்னு நான் இன்னும் உபதேசம் வாங்கிக்காமல் போயிட்டேன், அதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்ல, பகவான் வந்து கர்தமருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கான், நான் உனக்கு மகனாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லி. அது ஞாபகம் இருக்கிறதுனால இருக்கார். கொஞ்ச நாளில் இந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அனசூய முதலிய பெண்கள், அத்திரி முதலிய மகரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கபில வாசுதேவர்னு பெயர். அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கிற வயசு பரியந்தம் இருந்து உபநயனமும் ஆன உடனே அந்த குழந்தைகிட்ட ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அந்த கபில வாசுதேவர் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, ஆஸ்மாபிப்ருச்சேத்ய பதிம் பிரஜானாம் த்வயாவதீர்ணார்ண உதாப்த காமஹ பரிவ்ரஜத் பதவீமஸ்திதோஹம் சரிஷ்யே த்வாம் ஹிருதி யுஞ்சன் விசோகஹ. எல்லா சாதனைகளையும் பண்ணியிருக்கார். இருந்தும் உத்தமரான கர்தமர் பிரார்த்திக்கிறார், யோகீஸ்வரர், நான் வைராக்கியத்தோட கிளம்புறேன், போகிற இடத்துல அந்த வைராக்கியம் குறையாம ஹிருதயத்தில் உன்னுடைய ஸ்வரூபமானது நிலை பெற்று இருக்கிற மாதிரி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னா. யார்கிட்ட? பகவானான குழந்தைகிட்ட. சரிஷேத்வாம் ஹிருதியுஞ்சன் விசோகா, உன்னை பார்க்கிற ஒரு அனுகிரகத்தை நீ பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இன்னைக்கு சகல துக்கத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹிருதயத்தில் பகவானை பார்க்கிற முயற்சி பண்ணணுங்கிறது இல்லாமல் தான். எத்தனையோ சாதனைகளை பண்ணுறோம், எத்தனையோ புண்ணியங்களை பண்ணுறோம், எத்தனையோ பூஜைகளை பண்ணுறோம், எல்லாம் வெளிப்பூச்சு மாதிரி தானே இருக்குது. எந்த ஒரு கர்மாவை எடுத்துட்டாலும் நம்ம சாஸ்திரம் என்ன விதிக்கிறது? ஒரு சந்தியாவந்தனம், 3 வேளை பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்தை கூட தேயசதா சவிதர் மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்கச்சக்கரஹா அப்படின்னு விதிக்கிறது. தியேயா, தியானம் பண்ணு, சதா தியேயா, எப்போதும் தியானம் பண்ணு. என்ன எப்படி பண்ணுறது? சவிதர் மண்டல மத்தியவர்த்தி, சூரியன் இருக்கானே, அந்த சூரியனுக்கு மத்தியில்
பகவான் இருக்கா மாதிரி தியானம் பண்ணு. நாராயணா சரசிஜாசன சந்நிவிஷ்டா, தாமரை மேலே உட்காண்டிருக்கா மாதிரி. கேயூரம் கவச்சம் குண்டலம் சங்கம் சக்கரம் கதே பத்மம் காஞ்சி நூபுரம் முக்தாஹாரம் வைஜெயந்திஹாரம் மந்தாரமாலை துளசீதாமா சதுர்புஜம் பீதாம்பரம் மந்தஹாசம், இதோட பகவானை தியானம் பண்ணுன்னு தானே விதிக்கிறது. ஒரு நாள் நாம் அப்படி ஒரு செகண்டாவது முயற்சி பண்ணுறோமோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் காலம் நீளும். அதுக்கு எங்கள் தாத்தா ஒரு அபூர்வமாக திருஷ்டாந்தம் சொல்லுவார். ஒத்தன் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனான், நாட்டு வைத்தியம். அந்த காலத்தில் அவன் எல்லா ப்ராப்ளத்தையும் சொன்னான். கண்ணு மங்கலாக இருக்குது, திணறது, தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது, வயறு உப்பெல்லாம் இருக்குது, கை காலெலாம் மூட்டெல்லாம் வலிக்கிறது, உட்காந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்திருக்க எல்லாத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் கேட்டுவிட்டு ஒரு 2 மாத்திரையை கொடுத்தாரு. இந்த மாத்திரையில் எல்லாம் சரியாக போயிடும்னா. இத்தனை வியாதி சொல்லியிருக்கேன் டாக்டர், 2 மாத்திரை தானே கொடுத்துருக்கேன், ஒரு வேளைக்கு தானே கொடுத்துருக்கேன், எல்லாம் சரியாக போயிடும்னா, கவலைப்படாமல் நீ போனா. போனால் ஒரு 10 நாள் கழித்து திரும்பி வந்தான். சரியாக போயிடுத்தான்னார். ஒன்றும் சரியாக போடலன்னா. ஏன் அப்படின்னார். அந்த மாத்திரையில் சரியாக பேருக்கணுமேன்னார். சரியாக போகலேன்னா. அந்த மாத்திரையை கார்த்தால் வெறும் வயத்தில் தானே நீ சாப்பிட்டேன்னார். சாப்பிடணுமான்னு கேட்டான். அப்போ நீ என்கிட்ட கேட்கலையான்னார். பின்ன என்ன பண்ணினேன்னார். வீட்டுக்கு போய் அதை ஜலம் விட்டு நன்னா மைய அரைச்சி ராத்திரி படுத்துக்கிறதே நெத்தியில் 10 போட்டுண்டேன்னா. அவர் கொடுத்தது பேதி மாத்திரை. இவன் நெத்தியில் விபூதி இட்டுக்கா மாதிரி இட்டுண்டேன்னா. இந்த செயல் எப்படியோ அப்படி தான் நாம் பண்ணுற பூஜைகள்லாம். பூஜை, ஜபம், பாராயணம், ஹோமம் எல்லாம் இருக்குது பற்றியெல்லாம். இதுவும் அதுவும் ஒன்று தான். உள்ளே சாப்பிட வேண்டிய மாத்திரையை நெத்தியில் இட்டுண்டா எப்படியோ அது மாதிரி தான் நாம் தியானத்துக்கு தான் இதெல்லாம் பிரவர்த்தனமே. பொழுது விடிஞ்சால் ஒரு 5 நிமிஷமாவது தியானம் பண்ணணும் பகவானை அப்படிங்கிறதுக்காக தான். வெளியில் இட்டுண்டா எப்படி அதற்கு வேல்யூ கிடையாதோ அதுபோல் பகவானை ஹிருதயத்தில் எங்கே இருட்டு இருக்கோ அங்கே தானே விளக்கு ஏற்றியாகணும். எங்கே குப்பை இருக்கோ அங்கே தானே பெருக்கியாகணும். உற்பத்தி ஸ்தானம் ஹிருதய சித்தம் தானே. இதை சுத்தி பண்ணாமல் வெளியில் 1000 சுத்தி உடம்பை 4 வேளை குளிச்சு என்ன பிரயோஜனம்? மனசு முழுக்க அழுக்காக இருக்குது. ஆச்சாரம்ங்கிறது ஒருத்தர் மேலே படாமல் இருக்கிறது இல்லை, மனசுனால உன்னை தொடாமல் இருக்கிறது தான் ஆச்சாரங்கிறதுக்கு அர்த்தமே. அதுதான் மடின்னு சொல்லுவாங்க, மேலே படாதன்னு. என்ன மேலே படாத? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நிகா மனசில் இருந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். மனசு சாதாரணமாக மேலே படாதேன்னு சொல்லிவிட்டு உடம்பால் மேலே படாமல் மனசால் ஊரில் உள்ள குப்பையெல்லாம் தொட்டுட்டே இருந்தால் அதுக்கு பேர் என்ன ஆச்சாரம்? மனசுனாலையும் ஒரு அசுத்தத்தை தொடக்கூடாதுங்கிறது அல்லவோ ஆச்சாரம். அதுபோல் மனசில் அல்லவோ அழுக்கு இருக்குது, அதல்லவோ நிவர்த்தி பண்ணணும். அதை பிரார்த்திச்சுட்டு அவர் கிளம்பி போக உனக்கு தேவகூதியை கூப்பிட்டு சொல்கிறார், உனக்கு குழந்தை உபதேசம் பண்ணுவான் அத்தியாத்ம விஷயத்தை அப்படின்னு. கொஞ்ச நாளில் தேவகூதி தன் கணவனே தன் குழந்தைய நமஸ்காரம் பண்ணுறதே நாமும் குழந்தைன்னு நினைக்கக்கூடாதுன்னு பகவான்னு நினச்சி நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பி நிற்க ஒரு ஆச்சரியம். பகவான் குரு அப்படிங்கிற பாவத்தில் எதிர்த்தாப்புல அப்படி கையை கூப்பின்னு உட்கார்ந்துட்டு இருக்காள். ஆனால் பகவானான கபிலர் தேவகூதி அம்மானு கூப்பிட்டார். என்னம்மா என்ன விஷயம்னு கேட்டார். நீ உபதேசம் பண்ணுவே அப்படின்னு அப்பா சொன்னாலேடா குழந்தை, நீ ஒன்றுமே பண்ணலையேடா, நீ ஒன்றுமே கேட்கலையேம்மா. கேட்காம கொடுக்கலாமா வித்தையை? அன்னம் வித்யாச்ச கன்யாச்ச அனர்த்திபியோ நதீயது. கேட்காம சாப்பாடும் போடக்கூடாது, கேட்காம கன்னிகாதானமும் பண்ணி கொடுக்கக்கூடாது, கேட்காம படிப்புன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. படிக்கணுங்கிற ஆசை உள்ளவனுக்கு தானே படிப்பு சொல்லி கொடுக்கணும். எனக்கு கேட்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவாளுக்கு தானே சொல்லணும் விஷயத்தை. நீ கேட்கல, அதனால நான் சொல்லலை. இப்போ கேட்குறேன், என்ன வேணும் அம்மா? இந்த சாம்சாரிக்கமான துக்கத்திலேருந்து பொழுது விடிஞ்சா சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி, பொழுது விடிஞ்சா ஒரு நாளில் ஒரு மணி நேரம் இருந்தால் மாதிரி 1 மணி நேரம் இல்லை. இது உடம்பாலையும் சரி மனசுனாலையும் சரி. ஒரு நாள்லையே எப்படி இருக்கணும்னா ஒரு ஜென்மா எப்படி இருக்கும், பல ஜென்மா எப்படி இருக்கும். இதுலேருந்து ஒருத்தன் நிரந்தரமாக விடுதலை அடையணும்னா என்ன பண்ணணும்? யோகா பகவான் சொல்கிறான்,
ரொம்ப சுலபம் அதுன்னா. யோக ஆத்தியாத்மிக பும்சாம் மதோ நிஸ்ரேயசாயமே அத்யந்தோபரதிரியத்ர துக்கஸ்ய ச சுகஸ்ய ச சேதஹ கல்வஸ்ய பந்தாய முக்தயே சாத்மனோ மதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தயே. மனசுதாம்மா காரணம் துக்கத்துக்கும் சுகத்துக்கும். மனசுதான் காரணம். உலக வாழ்வியல்ல நாம் மனசை செலுத்தினோம்னா துக்கம் வரும். பகவத் விஷயத்துல மனசை செலுத்தினோம்னா துக்கம் இருக்காது. மதிரிக குணசக்தா. ஒரு ஆச்சரியம், நாராயண பட்டத்திரி பெரிய மகான், பெரிய பக்தர், பெரிய வித்வான், அதில் ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் பெரிய விஷயத்தை பேசும்போது பெரியவாளே திணறுவா. அவளுக்கு நன்னா புரிஞ்சிருக்கும். அதை உங்களுக்கு புரிஞ்சா மாதிரி எப்படி சொல்றதுங்கிற விஷயம் வரத்தே திணறல் இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு ஒரு அத்தியாயம் முழுக்க சொல்ற விஷயத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்ற சாமர்த்தியம் நாராயண பட்டத்திரிக்கு மட்டும்தான் உண்டு. மதிரிக குணசக்தா பந்த கிருத்து தேஷ்வசக்தா துவமிருத்த கிருத்து உபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மதிரிக குணசக்தா மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி. மனசை லோக விவகாரத்தில் மனைவி, மக்கள், பணம், வீடு, சரீரம், இது மாதிரி உள்ள விஷயங்களில் நாம் செலுத்த செலுத்த அதில் பந்தக்கிறது, பந்தப்படும். அதையே பகவத் விஷயத்தில் செலுத்தினோம்னா அமிர்தக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கும். ரொம்ப சுலபமாக இருக்கே. பகவான்கிட்ட செலுத்தினா ஆனந்தத்தை அடையும் மனசு, உலகத்தில் செலுத்தினா துன்பத்தை அடையும். கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஆனால் உற்று கவனிச்சோம்னா மனசு எப்போதும் உலகத்தின் பால் தான் செல்றதே தவிர பகவத் விஷயத்தில் செல்றது. கதை கேட்டுட்டே இருக்கிற தேவை. வீட்டை பற்றி ஞாபகம், குடும்பத்தை பற்றி ஞாபகம், பந்துக்களை பற்றி ஞாபகம், நம்ம பற்றி நினைவு. இதுக்கு என்ன காரணம்? கேட்கறதே புரிகிற மாதிரி இருக்கு, ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் மனசு சுபாவமாகவே உலகத்தின் பால் தான், உலகத்தின் பக்கம்தான் செல்றதே தவிர பகவத் விஷயம். கதையில் உட்கார்ந்தாலும், கோவிலில் இருந்தாலும், பகவானை தரிசனம் பண்ணினாலும் மனசு அங்கே போக மாட்டேங்கிறது. சுவாமியை உத்து பார்த்தோம்னா அந்த நகை எப்படி இருக்குது, அந்த புடவை எப்படி இருக்குது, புஷ்பம் எப்படி இருக்குது, அலங்காரம் எப்படி பண்ணியிருக்கா, பக்கத்தில் யார் நிற்கிறா, அவள் என்ன பேசுகிறா, அவள் எங்கேருந்து வந்திருக்கா, அவளுடைய பேர் என்ன. பொழுது விடிஞ்சா இதை தானே கவனிச்சுட்டு இருக்கோம். கோவிலில் நிற்கிறது அதுக்கா? இல்லையே. பின்ன மனசை ஆனால் செல்ல மாட்டேங்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இதை மனசை அந்த மாதிரி செலுத்துவதற்கு என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸி. பக்தி யோகஸ்து சக்தி. பக்தியினால தடுத்தா மனசு பகவானை விட்டு அண்ணண்ட போகாது. பக்தியினால தடுக்க முடியுமா? பக்தினா என்ன, அதை எப்படி அடைவது? பக்தி அப்படின்னு சொன்னா நாம் சாமான்யமா கோவிலுக்கு போறதோ, பஜனை பண்றதோ, கதை கேட்கறதோ, கதை சொல்றதோ, இல்லை என்னென்ன பிரவൃத்திகள் செயல்கள் உண்டோ அதெல்லாம் பக்தின்னு நினைக்கிறோம். உண்மையில அது பக்தி இல்லைம்மா, அதெல்லாம் சாதன பக்தின்னு மேல சொல்ல போறாரு. அங்க போனாலும் மனசு பகவான்கிட்ட ஈடுபட மாட்டேங்கிறது. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற சங்கம் உலகத்துல ஈடுபடக்கூடிய மக்களோடையே நாம் பழகிறதுனால நம்ம மனசும் அப்படிதான் இருக்கும். இப்ப கதைக்கே வரோம்னு வச்சுக்கோங்க, கதை கேட்க தானே வந்திருக்கோம். வந்த இடத்துல ஒருத்தரை பார்த்த உடனே சௌக்கியமா, மாமி சௌக்கியமா, குழந்தைகள் சௌக்கியமா, குழந்தைகள்லாம் என்ன பண்றா, எங்க இருக்கே, இப்ப உடம்பு தேவலாமா, இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறோமா? நம்ம திரும்பவும் இந்த விஷயத்தை தானே பேசுறோம். அப்ப இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கிற மாதிரி உள்ள சங்கத்தை அடையணும். மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா. அது மாதிரி சங்கம் யாருன்னால் மகான்களுடைய சங்கம். மகான்கள் சங்கத்துக்கு நாம போயிட்டோம்னா இந்த பேச்சே இருக்காது. ஆனா நாம பண்ற தப்பு என்ன தெரியுமோ? ஆச்சாரியால் பூஜை பண்றாள்னா பூஜையை தரிசனம் பண்ண தானே போகணும். நாம
பகவானை தரிசனம் பண்ண தானே போகிறோம். நாம் காலை பிடிச்சின்னு கதறி எனக்கு எப்போ பக்தி வரும்னு யாருக்காவது கேட்க தெரிஞ்சிருக்கா? நான் எப்போ உத்தாரணம் அடைவேன்னு எப்பயாவது கேட்க தெரிஞ்சிருக்கா? எதுவுமே கேட்க வேண்டாம், பார்த்துட்டே இருக்கணும்னுங்காது தோன்றதா? மனசு ஓட்டம் நிற்கவே மாட்டேங்கிறது. அதையும் தாண்டி அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு பகவத் தியானத்தில் இருக்கார். அவர்கிட்ட போய் நாம் விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் ஆகலை, அதாகலை, இதாகலை, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே அவர் உட்காண்டிருக்கார். இதெல்லாம் தியாகம். அவர்கிட்ட நீ ஆச்சாரியால் அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நீ நினைச்சேன்னா சொல்லவே வேண்டாம். அங்கே போய் நின்னா போதும், அந்த கட்டாட்சம் மேலே பட்டா போதும். நம்மக்கிட்ட உள்ள தோஷங்கள்லாம் தானாகவே போயிடும், ஆபத்துகள்லாம் தானாகவே போயிடும், மங்களங்கள்லாம் தானாகவே வரும். இந்த நம்பிக்கை இருந்தால் சொல்லவே வேண்டாம். சொன்னால் நம்பிக்கை இல்லை, சொன்னால் நம்பிக்கை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. அவரை அந்த தியானத்திலேருந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். இப்போ போய் அவர் தியானத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ஏதோ நல்லது சொல்ல வரத்தே அதையும் தடுக்கிறோம். அதனால தான் மகான்களை கவனித்து பாருங்க, ஒன்றும் பூஜை பண்ணுவா அல்லது உபதேசம் பண்ணுவா, பேச்சை குறைச்சி விடுவா. மகான்களுடைய லட்சணத்தை சொல்கிறார். உலகத்தில் எத்தனையோ சுவாமிஜி இருக்கார், எத்தனையோ மகான்கள் இருக்கா. மகான்களுடைய சங்கத்தை அடைஞ்சா பக்தி அடையலாம் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் யார் மகான்? அது பெரிய ஒரு கன்ஃபியூஷன். எல்லாருமே பார்க்குறதே அவன் ஹைலைட்டாக தான் இருக்குது, ஹைடெக்காக தான் இருக்குது. நம்பி போனால் அங்கே போனால் இதே விவகாரம் தான் தொடர்றது. அதனால் யாரை நம்புறது, யாரை மகான்? ஏன்னா அது மனுஷ வாழ்க்கை சாதாரண விஷயம் இல்லையே. ஒரு 10-20 வருஷம் ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டோம், அப்புறம் அந்த அவரோட பின்தொடர்ந்தது ஃபெயிலியர் ஆச்சுன்னா போச்சே. அதனால் நம்ம பிடிச்சிக்கிறதேவே சத்தான வாழை பிடிச்சிக்கணும் போனோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை சுலபமாக சொல்கிறான் பகவான். மகத் லக்ஷணம் இன்னார்னு குறிப்பிட்டு சொல்லாமல் இன்ன லக்ஷணங்கள் இருந்தால் அவன் மகா. திதிக்ஷவா காருணிகாக சுஹൃத சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்தாக சாதவ சாதுபூஷணாக மையனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடாம் மத்கிருதே த்யக்த கர்மாணஹ த்யக்த ஸ்வஜன பாந்தவாஹ மதாஸ்ரயாः கதாமிருஷ்டாः ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதாஸ்தாபாः நைதான் மத்கதசேதசः தயேதே சாதவः சாத்வி சர்வசங்க விவர்ஜிதாः சங்கஸ்தேஷ்வததே பிரார்த்தியः சங்கதோஷஹராஹிதே. திதிக்ஷவா முதல் லட்சணம் பொறுமையாக இருப்பான். என்னவா இருந்தாலும் பொறுமையாக இருப்பான், படபடப்பே இருக்காது. இன்னைக்கு பிரபஞ்சமே படபடப்பாக தானே இருக்கு. ஒரே யாரை பார்த்தாலும் டென்ஷன் பிடிச்சுன்னு இருக்கு. அப்படி இல்லாமல் அவ்வளோ சாந்தமாக இருப்பார்கள். கிட்டக்க போன உடனேவே மனசு அடங்கிறதுக்கு தானே சாந்தம்னு பேர், சாந்தின்னு பேர். அதை அனுபவிக்கலாம் சாமீபியத்தில். காருணிக்காக அந்த கண்ணுலேருந்து கருணை சொட்டிகிட்டே இருக்கும். பேத திருஷ்டி இல்லாததான கருணை. இவா 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 இன்ன ஜாதி, இவா இன்ன குலம், இவா இன்ன ஜில்லா, இவா இன்ன ஊரு, இவா இந்த தேசம், இவா இந்த பகுதியை சார்ந்தவா, இந்த மடத்தை சார்ந்தவா, அந்த மடத்தை சார்ந்த. இந்த சண்டை எல்லாமே நாம தான் போடுறோம். சத்தியமாக ஆச்சாரியர்களுக்கு அந்த அந்த சுபாவமே கிடையாது. நெருங்கி பழகினாதான் நான் சொல்கிறது புரியும். கருணை தான் இருக்கும், கண்ணிலேருந்து கருணை வரும். சுஹൃதா சர்வதேகினாம், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லது தான் செய்வார்கள். மறந்தும் கனவுல கூட இடைஞ்சல் பண்ண மாட்டார். அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம கதை கேட்டுட்டே இருக்கிறதே ஒரு கொசு நம்மளை கடிக்கிறது. நாம் என்ன பண்ணுவோம்? இப்படின்னு பார்த்து அடிப்போம். அது தப்பிச்சு ஓடாமல் இருக்கணும்னு பார்த்து அது டப்புன்னு அடிப்போம். உயர்ந்த மகான்கள்கிட்ட பழகி பாருங்க, நான் சொல்கிறது புரியும். கொசு கடிச்சா இப்படி கொசு கடிச்சதுன்னா இப்படின்னு தான் பண்ணுவான். அந்த கொசுவை கொல்ல மாட்டான். இது கூட பண்ணாமையும் இருப்பா. சில சமயங்கள் சரீரம் பிரஜைக்கு வரத்தே அது நடக்குமே தவிர, சரீர பிரஜை இல்லாத போது 100 கொசு உட்காண்டிருக்கும், இப்படியே இருப்பான். அந்த ஸ்மரணையே இருக்காது.
அனுபவிச்சவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். சாமீபியத்தில் ஒரு ஜீவராசிகளுக்கு கூட கெடுதலே பண்ண மாட்டார். ஏன்னா சிவன் சார்னு ஒரு மகா பரமாச்சாரியாளுடைய தம்பி, அவரோட ஒரே புஸ்தகம் தான் ஏணிப்படிகளில் மாந்தர்கள். ஆச்சரியமான புஸ்தகம் அது. அதில் குருநாதர் சொல்லுவார், நீ எந்த ஒரு ஜீவராசியை கொல்றையோ அந்த ஜீவராசியினுடைய மிச்ச பிராரப்தம் உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒரு கொசுவை கொன்னேன்னா அது பாக்கி என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு கேள்வி வரும், கொல்லாம இருக்க முடியுமா? நம்மளை நாம் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. இப்போ கொசு கடிச்சதுன்னா கொசுவை விரட்டி விடலாம், பாம்பு கடிக்க வந்ததுன்னா பாம்பு விரட்டி விடலாம். கொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு டவுனில் இருக்கோம் நாம, ஒரு காலத்தில் கிராமத்தில் இத்தனைக்கு மத்தியில் வசிக்கிறதேவே பொழுது முடிஞ்சா தேல் வரும், பூரான் வரும். பாட்டிலாம் என்ன பண்ணுவா, சாணியை வச்சு அப்படியே ஒத்திக்கு வாசலில் போட்டுருவா. ஒரு கை சாணியை எடுத்து அந்த தேல் மேலே வச்சு அப்படியே தூக்கி கொண்டு கொள்ளையில் போட்டுருவா. அது பாட்டுக்கு கிளம்பி போயிடும். நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடிய உயிரினங்களை நாம் அப்புறப்படுத்தலாமே தவிர அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அழிச்சா என்ன ஆகும்னா நமக்கு தான் பிராரப்தம் ஜாஸ்தியாகும், மூட்டை ஜாஸ்தியாகிட்டே போகும். அனுபவிக்க வேண்டியது ஜென்மா தொடரும். அதனால அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அஜாத சத்ரவகா, உண்டாகாத சத்ருக்களை உடையவர்கள்னா கவனித்து கேட்கணும். ஒருத்தனுக்கு எதிரி, எனக்கு அவன் எதிரி இவன் எதிரின்னு பொதுவாக நாம் நினைக்கிறோம், சொல்கிறோமோனோ. உற்று கவனிச்சா எதிரியே நம்மால தான் உண்டாராம், நம்மளுடைய சுபாவத்தினால தான், நாம் நடந்துக்கிற விதத்தினால தான் எதிரி நமக்கு உண்டானது. அதில் ராமாவதாரம் ரொம்ப ஆச்சரியம். பூர்வபாஷி பிரியம் வதகான்,